200 யூனிட் அப் டு 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ என்பதற்கும் மின் தடைக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ எங்கள் வீடுகளில் நீங்கள் கரண்ட் கட் பண்ணுறீங்க, நாங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியில் கரண்ட் கட் ஆகுது. ஆனால் மின் தடைன்றது தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படுறதில்ல. அப்போ அங்கே மட்டும் அது எப்படி சாத்தியமாகுது? எலெக்ஷன் டைமில் கரண்ட் போல, ஓட் கவுண்டிங் டைமில் கரண்ட் போல, இப்போ எப்படி போச்சு அப்படின்னு ஆர்குமெண்ட் வச்சு கேட்குறான். கேள்வி நல்ல கேள்வி, கிளவர் கேள்வி தான். ஆனால் வாரத்தில் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் மின்துறை அமைச்சர் வந்து ஹெட் ஆஃபீஸ் வராரு, பேசுகிறார், கன்சல்ட் பண்ணுறாரு. இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக சில முயற்சிகள் எடுக்கிறார். அப்படி முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அதிகாரிகளோட உரையாடல் மட்டும்தான் அங்கே நடக்குது. அதிகாரிகளோட உரையாடல் நடப்பதனால் மட்டுமே ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்வு வராது. இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில தீய சக்திகள் வேலை பார்க்கிறதாக ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட பொழுது கூட இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் ஆகல. சோசியல் மீடியாவில் செட் ஆகுது. ஆனால் இன்னொரு என்ன தொடர்பு படுத்தி பேசுறாங்க அப்படின்னா, இந்த புதிய அரசாங்கம் வந்து முதல் 500 யூனிட் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அதில் முதல் 200 யூனிட் கட்டணம் செலுத்த வேணாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை ஒட்டி வந்து மின்தடையை தொடர்பு படுத்தி பேசுறாங்க. அதற்கு ஏதாவது தொடர்பு இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது 200 யூனிட் அப் டு 500 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ என்பதற்கும் மின் தடைக்கும் சம்மந்தமே கிடையாது. அது நிதி பற்றாக்குறை, நிதியில் பட்ஜெட்டில் உதைக்க போகுது. அந்த நிதியை எப்படி மேக்கப் பண்ணுறதுன்றது அது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு. வேறு எது டேமிலேருந்து எடுத்து போடலாம், ஆவிலேருந்து எடுத்து போடலாம், எங்கேயாவது கூட வாங்கி கொடுக்கலாம். அது அவங்க அரசாங்கத்தோட பர்டன். அது அதற்கு மின் தடைக்கும் சம்மந்தமே கிடையாது. சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. அப்படின்னா 100 யூனிட் கொடுத்த போது கூட சொல்லியிருக்கணும். ஏற்கனவே தடத்தில் மின்சாரம் போயிட்டுருக்கு, அவ்வளோதான். கன்சம்ஷன் பேட்டர்னில் 200 யூனிட் ஃப்ரீ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எந்த வகையில் பொறுத்தும் கிடையாது. அப்படி தொடர்படுத்தி பேசுகிறனா அதுக்கு நாம் என்ன புரியலாம், அவர்களுக்கு மின்சார வாரியத்தை பற்றிய டெக்னிக்கலாக அவங்களுக்கு எந்த புரிதலும் இல்லை அப்படின்னு தான் நாம் புரிந்து கொள்வது. இப்போ சாமானிய மக்கள் பார்வையில் இன்னொரு கேள்வி வந்து இருக்குது. என்னன்னா, இப்போ எங்கள் வீடுகளில் நீங்கள் கரண்ட் கட் பண்ணுறீங்க, நாங்கள் மக்கள் குடியிருப்பு பகுதியில் கரண்ட் கட் ஆகுது. ஆனால் மின் தடைன்றது தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஏற்படுறதில்ல. அப்போ அங்கே மட்டும் அது எப்படி சாத்தியமாகுது அப்படின்னு ஒரு கேள்வியை சாமானிய மக்கள் முன்வைக்கிறாங்க. தொழில் நிறுவனங்கள் தான் என்னென்னா, ஆக்சுவலாக வந்து எஸ்டி கன்சூமர்ஸ், உயர் மின்னழுத்த நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சிட்கோவில் இருக்க ஸ்மால் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட், சிட்கோ, சிஸ், தொழிற்பேட்டைகள் அப்படிலாம் இருக்குது. அங்கே என்ன பண்ணுவோம், நாங்கள் தனி ஃபீடர் கொடுத்துருவோம். இப்போ ஒரு டொமஸ்டிக் கன்சூமர் இருக்க, கமர்ஷியல் கன்சூமர்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு செப்பரேட்டாக ஃபீடர் இருக்கும். தொழில் நிறுவனங்களுக்கு தனி ஃபீடர் இருக்கும். அந்த தொழில் நிறுவனங்களில் அவங்களுக்கு பீக் ஒரு குறைந்த பீரியட் வரும், நான் பீக்குன்னு இருக்கும். அந்த இடத்துல பெரும்பாலும் பிரச்சனையே வராது. ஏன் வராதுன்னா, அந்த ஃபீடரு 33/11 kVSலேருந்து அது மேலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை செப்பரேட் பண்ணி கொடுத்துருவோம். நுகர்வோர், அதாவது டொமஸ்டிக் கன்சூமர், கமர்ஷியல் கன்சூமர் இணைத்து அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம், செப்பரேட்டாக போடும். ஆனால் அவங்களுக்கு அந்த தடை வரவே வராது. எப்போ வரும்னா, சப்ஸ்டேஷனில் எங்களுக்கு வந்து வியாசார்பாடியில் இருந்தோ அங்கே நார்த் சைட்லேருந்து எங்களுக்கு இன்கமிங் வருது இல்லையா, ஜென்ரேஷன்லேருந்து வருது இல்லையா, வடசென்னை அனல் மின் நிலையத்தில் மின்சாரம் வரும். வடசென்னை அனல் மின் நிலையத்தில் பிளாக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, சோர்ஸ் இல்லையா, சோர்ஸே போயிடுச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் போயிடும். அதை தவிர மற்ற நேரங்கள் தொழில் நிறுவனங்களுக்கு இருக்கும். கமர்ஷியல் என்டிட்டிக்கு டொமஸ்டிக் போகிற மாதிரி போக தான் செய்யும். ஏன்னா அது செப்பரேட் ஃபீடர் கிடையாது. இண்டஸ்ட்ரீஸுக்கு மோஸ்ட்லி போகாத அளவுக்கு தான் எனக்கு பிரித்து கொடுத்துருக்குறோம். இண்டஸ்ட்ரீஸ் மட்டும் இல்லை, இப்போது மத்தியில் இருக்கக்கூடிய ஒழுங்கு, அதாவது சென்ட்ரல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரிகல்ச்சர் தனியாக பிரிச்சுடுங்க, டொமஸ்டிக் தனியாக பிரிச்சுடுங்க, இவங்களை எஸ்டி கன்சூமர் தனியாக பிரிச்சுடுங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தனியாக பிரிப்பதன் மூலமாக அளக்க முடியும் யார் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறாங்கன்னு. தொழில் நிறுவனம் டாப் ப்ரியாரிட்டி கொடுக்கணுன்ற மத்திய அரசு சொல்லுது, மாநில அரசும் சொல்லுது. அதன் மூலம் மின்சாரத்துக்கு அரசாங்கத்துக்கு ரெவன்யூ வருது, ஜிடிபி உயருது, தொழில் சம்பந்தமான தொழில் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிரின்சிபல்னு வச்சிங்களேன். அப்போ அதனால தான் அவங்களுக்கு தடை ஏற்படுறதில்லை. இன்னும் கூட சொல்கிறாங்க, இந்த சோஷியல் மீடியாவில் வந்து சொல்கிறாங்க, எலெக்ஷன் டைமில் கரண்ட்டு போல, ஓட் கவுண்டிங் டைமில் கரண்ட்டு போல, இப்போ எப்படி போச்சு அப்படின்னு ஆர்குமெண்ட் வச்சு கேட்குறாங்க. கேள்வி நல்ல கேள்வி, கிளவர் கேள்வி தான். ஆனால் எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் 45 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க, டேட்டு சொல்லிட்டாங்க, கவுண்டிங் டேட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ 45 நாட்கள் முன்னாடி எங்களுக்கு சொன்னதுனால தான் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தாலும் கூட இதுக்குன்னு சில நேரங்களை ஒதுக்கி, ஆட்களை ஒதுக்கி மெயின்டைன் பண்ணோம். மெயின்டைன் பண்ணதுனால தான் உங்களுக்கு கரண்ட்டு போகல, இல்லை அப்போ போயிருக்கோம்.
அப்போது ப்ரீ நோட்டிஃபிகேஷன் தான் எங்களால் ஒர்க் பண்ண முடியுன்றது தான் பாயிண்ட். ஆனால் அவங்க கேட்குற பாயிண்ட்டு டிப்ளமேட்டிக் இருக்காமல் இருக்கும். பட் அதல்ல. அதுக்கு பிறகு கரண்ட்டு போச்சுன்னா திரும்ப அக்யூமுலேட் ஆகிட்ட வருது. ஓவர்லோட கன்சம்ஷன் பேட்டர் இவ்வளோ காரணங்கள் இருக்குன்றது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த பிரச்சனைக்கு உங்கள் தரப்புல இருந்து அரசாங்கத்திடம் நீங்கள் ஏதாவது கோரிக்கையை வச்சிருக்கிறீங்களா? இது பின்ன விழிப்புணர்வு ஏதாவது இந்த புதிய அரசாங்கத்துக்கு இருக்குதா? நாங்கள் மின்துறை அமைச்சரை சந்தித்து பேசுகிற போது இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது, மின் தடைகள் வருது, மின் தடைக்கான ரெக்ரூட்மெண்ட் இல்லை என்பது மின்துறை அமைச்சர் ஒத்துக்கொண்டார். 2 நாட்களுக்கு முன்பாக மின்வாரி தலைமைக்கு வந்திருந்த போது 15,000 காலி பண்ண நிரப்ப போகிறோன்னு சொல்லியிருக்காரு. 15,000 சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்ன போஸ்ட்டுன்னு அவர் சொல்லலை. அவர் அடையும் எல்லா போஸ்ட்டும் சேர்த்து சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன். நுகர்வோருக்கு தடையில்லாத மின்சாரத்தை கொடுக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட பணி இடங்கள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்தா தான் கன்சியூமர் நிம்மதியாக இருப்பாங்க, மின் தடை இல்லாமல் இருக்கும், அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் வராது, இங்கே கால்ஸ் வராது. அது டாப் ப்ரியாரிட்டி. அந்த டாப் ப்ரியாரிட்டியை செய்ய வேண்டும் என்று மின்துறை அமைச்சரை பார்த்து நாங்கள் சந்தித்து கடிதம் கொடுத்துருக்குறோம். பல விஷயங்கள் பேசியிருக்கிறோம். மின்சார லாஸ்ட்டில் போகிற விஷயங்கள் உட்பட சில ஐடியாஸ் இருக்குது. டோட்டெக்ஸ் மீட்டர் போடாதீங்கன்னு நாங்கள் சொன்னோம். அது போட்டால் மின்சாரத்தின் லாஸ் மட்டும் கிடையாது, அது தனியார் துறை நோக்கி போக போகிற விஷயம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பிறகு இப்போ அது டோட்டெக்ஸ் மீட்டர் ட்ராப் பண்ணதாக பத்திரிகை செய்தி வந்திருக்கு. உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்களை கோரிக்கை ஏற்றுக்கொண்டு அதை ட்ராப் பண்ணது. பல ஆலோசனைகள் சொல்லியிருக்கோம். குறைகளை மட்டும் சொல்லி நாங்கள் எந்த பெருமை தேடிக்க விரும்பலை. நாங்களும் 5 மணி மேலே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா we are also a consumer, we are also a sufferer. அந்த வகையில் எல்லோரும் சுகமாக இருக்கணும். நைட்டில் கரண்ட் இல்லைன்னா குழந்தைகள் படிப்பு, அந்த கல்வி, வியாபாரம் எவ்வளோ தடைப்படும் என்பதை எங்களால் உணர முடியும். ஏன்னா இன்றில் நேற்றில் மின்சார வாரியம் துவங்கிய காலத்திலிருந்து நுகர்வோரோடு நெருங்கி உறவு கொண்டிருக்கக்கூடிய ஒரே துறை நாங்கள் தான். அவர்கள் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் நாங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிற நம்ம பொதுமக்களுக்கு, மின் நுகர்வோருக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் எங்ககிட்ட சொல்கின்ற பொழுது அந்த குறைகளை நிவர்த்தி செய்வது எங்களுடைய கடமை. அதுக்காக தான் நாங்கள் வேலை செய்கிறோம், அதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கிறது, எங்களுக்கும் அழுத்தங்கள் இருக்கிறது. இந்த பிரச்சனைகள் ஒரு செக்ஷன் உள்ள போனீங்கன்னா அங்கே ஒரு 3 ஒரு ஏஏ 2 ஸ்டாஃப் இருந்தால் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை 3 பேர் தான் காரணம்னு கை காட்டுறது இருக்குல்ல, அது தப்பு. 3 பேரை காரணம். ஒரு ஏரியாவுக்குள்ளே 10,000 பேர் கரண்ட் இல்லை அப்படின்னா அந்த 3 பேர் காரணம் அல்லது. அந்த பிரச்சனை ஒரு நாளில் வந்ததல்ல. அந்த பிரச்சனை பின்னாடி பேக்லாக்ல இருந்து ஓராண்டுக்கு முன்னாடி 2 ஆண்டுக்கு முன்னாடி திட்டமிட்டு செய்யாத விளைவாக இன்றைக்கி அக்குமுலேட் ஆகிட்டு பஸ்ட் ஆகிற நேரத்தில் அவர் வேலை செஞ்சுக்கிறார், அவ்வளோதான். அது அவர் பொறுப்பில்லை முடியல. போன அரசு, அதுக்கு முந்தின அரசு, எல்லாரும் தான் பொறுப்பளி. ஓகே, இப்போ இந்த அரசு இப்போ இந்த சூழலை எப்படி எதிர்கொள்கிறாங்க? சரியான திசையை நோக்கி போகிறாங்களா? இல்லை உங்களுடைய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை எப்படி எதிர்கொள்கிறாங்க இந்த புதிய அரசு? மின்சார வாரியத்தில் இருக்கிற உயர்மட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுகிறாங்க. வாரத்தில் ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் மின்துறை அமைச்சர் ஹெட் ஆஃபீஸ் வராரு, பேசுகிறார், கன்சல்ட் பண்ணுறார். இதை சரி செய்ய வேண்டும் என்பதற்கான சில முயற்சிகள் எடுக்கிறார். அப்படி முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது அதிகாரிகளோட உரையாடல் மட்டும்தான் அங்கே நடக்குது. அதிகாரிகளோட உரையாடல் நடப்பதனால் மட்டுமே ஒட்டுமொத்த பிரச்சனை தீர்வு வராது. ஏன்னா அதிகாரிகள் பல நேரங்களில் உண்மையை மறைத்து பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன காரணம் நமக்கு தெரியாது. எங்ககிட்ட கேளுங்க, தொழிற்சங்கத்தை கேளுங்க. நாங்கள் மின்சார வாரிய நலனுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சார்ந்து நாங்கள் இல்லையே. மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம். மக்கள் நலன்று முக்கியம் நினைக்கக்கூடிய எங்களிடம் நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய ஆலோசனை சொல்ல. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2,50,000 கோடி ரூபாய் நட்டம். அந்த நட்டத்தை போக்குவதற்கு வழி சொல்லுவோம். நாங்கள் பேசணும்ல. மின்துறை அமைச்சர் இன்னும் அந்த அளவுக்கு இன்னும் வரல, இன்னும் அதிகார லெவலில் இருக்கிறார். எங்களையும் அழைத்து பேசுவார் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படி அழைத்து பேசுகின்ற பொழுது அனைத்து விஷயங்களும் நாங்கள் சொல்லுவோம். கடிதமாக இருக்குன்னு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் 1 to 1 பேசுகிறோம்னா அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மின்துறை அமைச்சருக்கு மின்துறை பற்றிய புரிதல் இப்போ தான் கொஞ்சம் வருது. அவங்களும் நியூ தானே, பிராண்ட் நியூ. அவங்க எதிர்கட்சியாக ஆளுங்கட்சியாக ஒரு முறை கூட இல்லை, முதல்ல முறை ஆட்சிக்கு வந்துருக்கிறாங்க. இட் வில் டேக் சம் டைம் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப காலம் எடுத்துக்கொள்ளக்கூடாது, விரைந்து எங்களோட பேச வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சமூக ஊடகங்கள் தொடர்ந்து நிறைய முறை குறிப்பிட்டனால இந்த கேள்வி கேட்குறேன். நான் ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுகிறதா உங்களுக்கு தான் அந்த சந்தேகம் இருக்க? காரணம் என்னன்னா, இந்த அரசாங்கத்துக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு சில தீய சக்திகள் வேலை பார்க்கிறதாக ஒரு நெரேட்டிவ் செட் செய்யப்படுது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? மின்சார வாரியத்தை பொறுத்தவரை அப்படி இருக்க முடியாதுங்க. ஏன்னா சிஇடி தொழிற்சங்கம் எந்த காலத்தில் ஆளுங்கட்சியாக இருந்ததில்லை.
நாங்கள் எப்பொழுதுமே எதிர்க்கட்சி தான் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நாங்கள் யாருக்கு பயாஸ்டு இல்லை. நல்லது செய்கின்ற போது நல்லது செய்வதை பாராட்டுவோம், நல்லது செய்யலைன்னா அங்கே எதிர்த்து போராடும். இது எங்களுடைய குணம். நான் மின்சார வாரியத்தில் ஒரு 50 வருஷ ட்ராக் ரெக்கார்டு சொல்கிறேன். 50 வருஷ ட்ராக். 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆண்ட பொழுது கூட இந்த மாதிரி ஒரு நேரட்டிவ் செட் ஆகலை. சோஷியல் மீடியாவில் செட் ஆகுது. ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் கீழே தொழிலாளி அப்படி அல்ல, பொறியாளர் அப்படி கிடையாது. ஆனால் அப்படி இருக்கிறாங்க. கருப்பு ஆடுகள் இருக்கிறது. இங்கே வந்து டிஎம்க்கு ஆதரவாளர்கள் நிறைய இருக்கிறாங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. இன்னும் வாய்ப்பே கிடையாது. அப்படி இருந்தால் கண்டுபிடிச்சி நடவடிக்கை கிடையாது. அவ்வளோதான். 0.001 கூட கிடையாதுங்க. என்ன உறுதியாக சொல்ல முடியும்? ஏன்னா நாங்கள் அதை காலைல வீட்டுக்கு வந்தோம்னா ஆஃபீஸ் முடிச்சுட்டு எத்தனை நாள் இங்கே ஆஃபீஸை தங்கி என்னைக்கு வீட்டுக்கு போகணும் எங்களுக்கே தெரியாத. ஏன்னா பல்வேறு விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. ஹார்ட் டிஸ்க் திருடப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஃபியூஸ் கட்டைகளை திருடுறாங்கன்றாங்க. ஸோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் யாரோ செயல்படுறாங்க அப்படின்றாங்க. அது வந்து மின்சார ஊழியர்களாக மட்டும் இருக்கணுன்றதுக்கும் அவசியம் இல்லை. நான் வந்து அதை எது கேட்குறேன்னா, தொழில்நுட்பம் தான் இந்த நீங்கள் சொன்ன தொழில்நுட்ப பிரச்சனை, ஆட்பற்றாக்குறை மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது ஏதாவது சாத்தியக்கூறு இருக்குதான்னு கேட்கல. ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது மின்சார வாரியத்திற்கு ஒரு பேட் ரிமார்க் தான். இதுவரையில் இந்த 60 வருஷ வரலாற்றில் அப்படி நடக்கலை. 2005 பேர் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்டேஷனில் இதுவரை நடந்ததில்லை. அந்த ஆர்டிஸ்டில் என்ன இருக்குது, என்ன விசாரணை நடக்குது, விசாரணைக்கு அப்புறம் தான் ஒன்றும் தெரியும். அது எப்படியாக இருந்தாலும், அவுட் சோர்சிங் எம்ப்ளாயி எடுத்திருந்தாலும் சரி, உள்ளே இருக்கிற எம்ப்ளாயி மறைமுக ஆதரவு கொடுத்திருந்தாலும் சரி, யார் செய்திருந்தாலும் தப்பு தான். தவறு செய்தவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் எங்கள் சங்கத்திற்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒன்று. 2வது, வெளியே ஃபீஸ் எடுத்துறாங்க. அதை தான் மின்துறை அமைச்சர் கருப்பாடு பல முறை சொல்கிறார். நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுப்போம். உண்மையிலே அப்படி யாராவது இருந்தால் நடவடிக்கை கிடையாது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நுகர்வோருக்கு சேவை செய்து சப்ளை கொடுத்த சூழலில் நாங்கள் தான் கான்ட்ராக்ட் லேபர், அன்அக்கௌண்டட் கான்ட்ராக்ட் லேபர். இபியில் கான்ட்ராக்ட் லேபரே கிடையாது, வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 5/1/98 பிறகு தெர் இஸ் நோ கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு உத்தரவு இருக்குது. அது அஃபிஷியல் இம்ப்ளிமெண்ட் ஆனது February 2008. February 2008 நோ கான்ட்ராக்ட் லேபர் எங்கேஜ் இன் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு உத்தரவு இருக்குது, சட்டம் இருக்குன்னு வச்சிங்களேன். அது பேப்பரில் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு செக்ஷன்லையும் 8 பேர் 10 பேர் கான்ட்ராக்ட் லேபர் வேலை செய்கிறாங்க, அன்அக்கௌண்டா. அப்படி வேலை செய்யலைன்னா நுகர்வோருக்கு மின்சாரத்தை கொடுக்க முடியாது, தடைப்பட்ட மின்சாரம் சரி செய்ய முடியாது, ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு நடக்காது. அவங்களில் யாராவது ஒருத்தர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பண்ணாலும் தப்பு தான். இப்போ அவங்க பண்ணால் எதுக்காக பண்ணாங்கன்னு தெரியல. அது இவர் சொல்கிறாரு. இப்போ அவர்கள் கூட பண்ண மாட்டாங்க நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து 20 வருஷம் ஆச்சு. இந்த மின்சார வாரத்தில் என்றைக்காவது ஒரு நாள் அரசு இது இறங்காதா, எங்களுக்கு கருணை காட்டாதா, எங்களுக்கு பண்ணிருந்தது கிடைக்காது ஏங்கி இருக்கிறாங்க. அப்படி ஏங்கி இருக்கிறவர்கள் ஃபீஸை பிடிங்கி இப்படி இருக்க தமிழக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும்னா எந்த காலத்தில் நினைக்க மாட்டாங்க. அப்படி 1-2 கண்டுபிடிச்சாங்கன்னா அதுக்கு பின்னாடி என்னன்னு பார்ப்போம், எனக்கு தெரியல. ஸோ ஆக இப்போ இந்த மின்தடை பிரச்சனை இருக்கானா இருக்கு. ஆனால் அது இன்றைக்கா உருவான பிரச்சனை கிடையாது. கடந்த காலங்களில் நம்ம செய்ய தவறிய காரியங்கள்னால ஏற்படக்கூடிய ஒரு விளைவு தான் அது. ஸோ இதை சரி செய்யணும் அப்படின்னா ஆட்பற்றாக்குறைய முதல்ல அரசாங்கம் சரி செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தளவாட பொருட்கள் நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இந்த புரிதல் வந்து மக்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு நம்புவேன் நான். நீங்க பேசுறப்பவும் வந்து என்னால் உங்களை ஆதங்கத்தை புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா நுகர்வோர் எல்லாருமே வந்து மின் வாரிய அதிகாரிகள், மின்துறை அதிகாரிகள் ஒரு மாதிரி எதிர்ப்போக்களை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஏன் அந்த கருத்தை சொன்னேன்னா புரியுது. பல நேரங்களில் வந்து இபில் வந்து கரண்ட் டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன், எந்த அரசு வந்தாலும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மின்சார வாரியம் பற்றாக்குறை பட்ஜெட் அதை ஒட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இன்க்ரீஸ் பண்ணுறது அரசோட கொள்கை முடிவு. அரசோட கொள்கை முடிவு அமல்படுத்த எங்கே வேலை? ஆனால் மக்களுக்கு என்ன புரிதல் இருக்கே, அவங்க நேராக மின்சார வாரிய தொழிலாளி அதிகாரியும் பார்த்து வந்துட்டானுங்க அவனுங்க இப்படி கரண்ட் பில் ஏற்றிட்டானுங்கன்னு நாங்கள் ஏற்றிட்டாக்க அவங்க ஒரு தவறான புரிதல் வச்சுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டேரிஃப் ஹைக்குக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அரசாங்கத்தோட முடிவு தானே. அதே மாதிரி தான் இதுன்றேன். அந்த தப்பான புரிதல் இருக்குது. அந்த தப்பான புரிதலுக்கு நுகர்வோருக்கு மக்களுக்கு இருக்கக்கூடாது. நாங்களும் உங்களை போன்ற சாமானிய மனிதர்கள் தான் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். புரியுது சார், உங்களோட பேச்சிலேருந்தே அந்த இது புரியுது. மின்சார ஊழியர்களும் வந்து இதுக்காக ரொம்ப தீவிரமாக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஊழியர்கள் சார்பாக மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? மக்கள் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, மின்சார வாரிய ஊழியர்கள் வந்து இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய இராணுவ வீரர்கள் இணையானவர்கள்.
இராணுவத்தில் என்ன நடக்குன்னா போர் எப்போ வரும்னு தெரியும், தெரிஞ்சு தான் சண்டைக்கே போவாங்க. ஆனால் மின்சார வாரியத்துக்கு வந்த தொழிலாளி எந்த நேரத்தில் எங்கே ஆக்சிடெண்ட் ஆகும், எந்த வழியில் கரண்ட்டு வரும், யார் எங்கே தப்பாக மால் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தெரியாது எங்களுக்கு. நடக்கிற ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வேலை செய்யணும்னு நினச்சி தான் மேலே வருவாங்க, ஆனால் கரண்ட் இருக்கும், வேறு ரூட்டில் கரண்ட் வந்துடும். இதுதான். அப்போது கரணம் தப்பினால் மரணம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆபத்து நிறைந்த பணியை செய்யக்கூடிய மின்சார வாரிய ஊழியர்களும் ஒரு காமன் பீப்புள், காமன் மேன் தான். அவர்களுக்கும் குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது. அவங்களும் காலைக்கு வேலைக்கு வந்தால் சாயந்தரம் வீட்டுக்கு போகணும், குழந்தைங்களை பார்க்கணும், அம்மா அப்பா பார்க்கணும் என்ற நிலையில் சாதாரண மனிதர்களாக அவர்களும் வாழணும். அப்படி வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த அரசாங்கம் தொழிற்சங்கத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கு. அந்த ஒப்பந்த அடிப்படையிலாவது பணியாளர்களை நியமிக்கணும். ஒப்பந்த அடிப்படையில் போட்ட பணியிடங்கள் 46,000. நீங்கள் 46,000 பண்ண வேண்டாம், 30,000 பண்ணுங்க, 25,000 பண்ணுங்க, அட்லீஸ்ட் குறைந்தபட்ச அளவாவது பண்ணுங்க. அப்படி பண்ணால் இந்த விபத்துக்களை குறைக்க முடியும், கைம்பெண்கள் வராமல் தவிர்க்க முடியும், அப்பா இல்லாமல் அந்த குழந்தைகள் தவிப்பதை தவிர்க்க முடியும். கிட்டத்தட்ட இது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் உருவாக்குது. ஒப்பந்த ஊழியராக அன்னக்கூட்டில் வந்து வேலை செய்கிறான், எலக்ட்ரிக் ஆக்சிடென்ட் செத்து போகிறான், சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறீங்க. இந்த எலக்ட்ரிக் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனவருக்கு என்ன கொடுக்குறீங்க? ஒன்றும் கிடையாது. அப்போது மின்சார வாரிய தொழிலாளியை ஒரு தமிழக அரசு டாப் ப்ரியாரிட்டி கொடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அணுகணும். அப்படி அணுகினால் ஒட்டுமொத்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் கிடைக்கும். நாங்கள் அரசாங்கத்தை ஒத்துழைக்க தயார், நல்ல பேர் வாங்கி கொடுக்க தயார், உழைக்க தயார். ஆனால் அனைத்து வசதிகளும் செய்து கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். பொதுமக்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுன்ற இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டு நன்றி வணக்கம். பார்க்கலாம் சார், பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்துக்கிறீங்க. மின்வெட்டு பற்றின புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டுருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்கள் வச்ச கோரிக்கைகள் மக்களுக்கு போய் சேரும், அதே சமயம் அரசாங்கத்துக்கும் இந்த பார்வைகள்லாம் போய் சேரும் அப்படின்னு நம்புவோம். வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம மீண்டும் விரிவாக பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.